வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். எஸ், நம்மளுடைய ஐபிபிஎஸ் பயணம், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி உடைய பயணம். இன்னைக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஓட பிஓ மாடல் லெவல் கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் நடக்குதுல, இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் எக்ஸாம் இருக்கு. ஐ திங்க் அடுத்த வாரம் 28ஆம் தேதி கூட எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ கொஞ்சம் நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி லெவல்லே இன்னும் கொஞ்சம் பிஓ லெவல்லே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ தான் கிளர்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும், சரியா? ரைட். அண்ட் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும், அதுதான். எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கணுன்றது பெஸ்ட் அட்டெம்ப்ட். உங்களுடைய பெஸ்ட் என்ன அதை கொடுங்க, சரியா? ரைட். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெஸ்ட் இருக்குப்பா. இப்போ நான் என்னுடைய லெவலில் நான் பார்த்தேன் அப்படின்னா என்னோடது நான் ஒரு சொல்லுவேன். அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு கொடுக்கல அப்படின்னா ஃபெயிலா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ரைட்டா? 40 எடுத்தவனும் பாஸ் ஆகிருக்கான், 52 எடுத்தவனும் ஃபெயிலாக போயிருக்கான். 40 எடுத்து பாஸ் ஆனவனு இருக்காங்க, 52 எடுத்து ஃபெயில் ஆனவனு இருக்காங்க, ரைட்டா? அதனால் நம்ம இதுதான் நிர்ணயம் அப்படின்லாம் கிடையாது. டூ யுவர் பெஸ்ட். உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்க, சரியா? வெரி குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். வெரி வெரி குட் மார்னிங். ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் சூப்பராக நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அடா 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய மொபைல் ஆப். இந்நேரம் 9 மணி ஷார்ப்பாக இந்நேரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 9:05க்கு சரியாக ஃபஸ்ட்டு ஷிஃப்டோட எக்ஸாம் ஆரம்பிக்கும். நம்மளும் கையோட அப்படியே எக்ஸாம் கொஞ்சம் வேகமாக முடிச்சுட்டு அடுத்து ஃபோன் கால்க்காக வெயிட்டிங். நம்ம பசங்க ஒரு 4-5 பேர் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட ரிவ்யூ கிடச்சிடும். 10 மணிக்கு நான் ஷார்ப்பாக ரிவ்யூ வந்துடுறேன், சரியா? ரைட். மேக்ஸிமம் அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 9:50க்கு எக்ஸாம் முடியும். 9:50க்கு எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெளியே வந்துருவாங்க. மேக்ஸிமம் 10-10:15க்குள்ளே நமக்கு அப்டேட் கிடச்சிடும். பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வெரி குட் மார்னிங் பா, இனிய காலை வணக்கம், ரைட்டா? அண்ட் ஐம் கோயிங் டு த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஐ ஹேவ் தட் ஃபாலோயிங் யுவர் சீசன் லிட்டில் பிட் நர்வஸ். கண்டிப்பாக அந்த பயம் இருக்க தான் செய்யும், பயப்பட வேண்டாம். நல்ல அட்டெம்ப்ட் கண்டிப்பாக கொடுக்கலாம், சரியா? த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்இக்வாலிட்டியில். அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க குருஜி. ஒரு வாரத்துக்குலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படித்தா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. நான்லாம் 1000 தடவை சொல்லிட்டேன். நீங்கள் என்னை குருஜின்னு கூப்பிட்றீங்க, என்னோடய வீடியோ என்னமோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்றீங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவர் கேட்குற வார்த்தையே இது கிடையாது. ஒரு வாரத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும், ரைட்டா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். நீங்கள் டெய்லி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் வேணால் எப்படி வேணால் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு வாரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ரைட்? ஐ ஆஸ்க்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். இல்லைம்மா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். டூ யுவர் பெஸ்ட். அதான் நான் திரும்ப சொல்வேன், சரியா? நல்ல அட்டெம்ப்ட் கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்க. நம்மளால முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் வைப்போட போங்க, சரியா? கண்டிப்பாக முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட் டி அண்ட் டபிள்யூவோட காம்பினேஷன். டி அண்ட் டபிள்யூவில் எனக்கு எல்லாமே செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கிடையாது, ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி வரல. ஜெட் அண்ட் விக்கு நடுவில் ஒன்லி ஈக்குவலான்னு கேட்டால் இல்லை, ரைட்? ஒன்லி. நெக்ஸ்ட் அடுத்தது இ அண்ட் ஜியோட காம்பினேஷன். இ அண்ட் ஜியோட காம்பினேஷன் வித் வெரி சிம்பிள். ஸோ இ வந்து கிரேட்டர் தென் டி அண்ட் ஐ. டிக்கும் ஐக்கும் கம்பேரே பண்ண முடியாது. மறுபடியும் ஒன்லி சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது பி அண்ட் எம் காம்பினேஷன். பி அண்ட் எம் காம்பினேஷன். அடுத்து ஆர் அண்ட் என் காம்பினேஷன். ஆர் அண்ட் என் காம்பினேஷன். ஸோ ரைட், கம்பேர் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சிம்பிள் வேறையா இருக்கு. நெய்தர், ரைட்டா? இங்கே சிம்பிள் திரும்பி இருக்கு, இங்கே சிம்பிள் திரும்பி இருக்கு. கம்பேரே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கோடிங் அண்ட் டீகோடிங். கோடிங் அண்ட் டீகோடிங் நேற்று மெயின்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்களா? ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா என்ன அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு? சரி, நம்ம அதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் ஷேப்ஸ் எங்கேப்பா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கா? கிடையாது. செகண்ட் ஒன்ல கிடையாது. தேர்ட் ஒன்ல எஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன்ல கிடையாது. அப்போ ரிப்பீட் ஆகாத ஒரு கோடு. இந்த சிடி வேற ஒரு இடத்துல வந்துடுச்சு, இந்த டிஓ வேற ஒரு இடத்துல வந்திருக்கு. அப்போ ஜிஐ சொல்லிடலாமா? ஜிஐ இஸ் த எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது ZL எந்த வார்த்தையை குறிக்குதுன்றாங்க? ZL. ஸோ ZL அப்படின்றது எங்கெங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குது, செகண்டில் இருக்குது, ஃபோர்த்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இதில் காமனாக இருக்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லலாம். ஐ திங்க் இஃப் கரெக்டா?
கிடையாது, இன்டெலிஜென்ட் கிடையாது, அப்படியும் கிடையாது. ரைட், இஸ் தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். சொல்லலாமாப்பா? இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது சிஏ 18, இங்கிலீஷ் 35, குவான்ஸ் 23, ரீசனிங் 31. பரவாயில்ல, பட் சிஏ தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கரெக்டா? சிஏ தான் கொஞ்சம் பெட்டர் அட்டெம்ப்ட் போட்டிருந்துருக்கலாம். ரைட், ஸோ இது ஒரு 50, 85 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நியர்பை வந்துடுச்சு. ஒரு 100 வந்துடுச்சு. அக்யூரசி மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா அஜய். கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு லாங் டேர்ம், ரொம்ப நாள் நீண்ட பயணத்திற்கு, நீண்ட நாள் நெடிய ஒரு பயணம் இருந்து ஒரு காத்திருப்புக்கு கடைசியாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். சரியா? ஸோ எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். ரைட், எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். ரைட், அடுத்தது அடுத்த ஆப்ஷன் சியாப்பா. எது சரியான காம்பினேஷன் கேட்குறாங்க. ஆல்ரெடி இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது வந்து நமக்கு என்னது, ஜிஐ தான் கரெக்டு, சிடி கிடையாது. கண்டிப்பாக இவன் கிடையாதுன்றதை நம்ம சொல்லிடலாம். ரைட்டா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மற்ற எல்லாமே 1 by 1 வெரிஃபை பண்ணாமல் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஆல் கரெக்ட் கண்டிப்பாக இல்லைன்னா ஃபஸ்ட் ஒன் தப்பு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? ஸோ வேறு என்ன பண்ணலாம் நமக்கு? கண்டிப்பாக ஜிஐ வந்து இவனுக்கு வரமாட்டான். ஜிஐ இவனுக்கு வரமாட்டான்றதும் உறுதி, அது கன்ஃபார்ம். இப்போ செக் பண்ண வேண்டியது இவங்க 2 பேரும் மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இஃப் சேஞ்சஸ் இதில் இல்லை. அப்போ வேறு எங்கேயும் ரிப்பீட் ஆகாத கோடாக இருக்கணும். அதே மாதிரி இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்தில் காமனாக இருக்கும். ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்தில் காமனாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஓ. ஸோ டிஓ வந்து நமக்கு இட்ஸ் இன்டெலிஜென்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ தேர்டு ஒன் சி இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லிடலாம். கரெக்டாப்பா? சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது இஃப் கண்டிஷன் வச்சு ஒரு கோடு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு மெயின்ஸ் வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணுறதே இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். நீங்கள் மினிமம் இவ்வளோ தான் அட்டன் பண்ணணும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் அட்டன் பண்ணணும் அப்படின்றத அவன் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொஸ்டினே எடுப்பான். மினிமம் ஒரு 10-12 கொஸ்டினாக அவன் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸி லெவலில் செட் பண்ணுவான். மேக்ஸிமம் அவன் ஒரு 30-32 தாண்டக்கூடாதுடா, 35 தாண்டி அவன் போயிடக்கூடாது. அதில் கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் வந்து அவன் தொடவே கூடாது, அவன் தொட்டான் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டினே செட் பண்ணுவாங்க. ஏடா, கண்டென்ட் எடுக்கும்போதே நாங்கள் அப்படி தானே யோசிப்போம். ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நான் ஒரு மெயின்ஸோட கொஸ்டின் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லுவாங்க. ரைட்டா? கொஸ்டினோட லெவல் இப்படி தான்ப்பா இருக்கணும், இதுக்கு மேலே இந்த இதில் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து அவன் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்றத அவங்க முன்னாடியே எங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. ரைட்டா? ஏன்னா முன்னாடியே கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் தான் வரணும், நீ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை ஃபிக்ஸ் பண்ணு அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ நான் மெயின்ஸ் கொஸ்டின் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரீசனிங்னா 50மே அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அப்போது கட் ஆஃப் அதிகரிக்கும், அவன் அன்எக்ஸ்பெக்டட், அப்போ போட்டி அதிகரிக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மார்க்கில் வந்து நிற்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடியே முடிவு பண்ணுவாங்க, இன்பிட்வீன் இந்த நம்பருக்குள்ளே தான் கட் ஆஃப் வரணும்ப்பா, இப்போ இதுக்குள்ளே வர்ற மாதிரி நீ கொஸ்டினை செட் பண்ணு அப்படின்னு சொல்லி டிஃபைட் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்படிங்கும்போது அது அப்படி தான் வரும். அதனால தான் முன்னாடியே அதை சொல்லி அனுப்பிச்சேன். ரைட்டா? இது இப்படி தான் இருக்கும், இதை யோசிச்சு தான் நம்ம கை வைக்கணும், கொஸ்டின்ஸை வந்து அவசரப்படக்கூடாது, ரொம்ப நிதானமாக நம்ம கை வைக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ரைட், அடுத்தது சூப்பர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி அப்பா. ரைட், த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தீஸ் டேஸ். ஓகேவா? இதில் வந்து 2 வார்த்தை இருக்கா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை இங்கே ரிமூவ் பண்ணுறதுக்கு வார்த்தையாக இருக்கா? எஸ், வால்விங் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட்ஸ். சரி, ஏன் இதை கொடுத்துருக்காங்க? ட்ரெண்ட்ஸ் தீஸ் டேஸ் அதை கொடுத்துட்டு தீஸ் டேஸ். ஓகே, இந்த தீஸ் டேஸை எனக்கு கேட்குறாங்க. தீஸ் டேஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதை 2ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எம்ஓஐடி, ஐடியை கேன்சல் பண்ணிட்டா இஹெச்டிஓ. அப்போ வந்து நமக்கு இஹெச்டிஓ ஆன்சரில் கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டாப்பா? இஹெச்டிஓ கண்டிப்பாக எனக்கு இருக்கணும். ரைட்டா? அது கண்டிப்பாக எனக்கு இருந்தே ஆகணும். அது கூட வந்து இவனை நான் எடுக்கணும். ரைட்டா? இவன் இங்கே இருக்கான், ஸோ இந்த இடத்துல இருக்கான், அண்டு ரைட் அதில் மட்டும்தான் இருக்கான். கரெக்டா? அப்போ எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா எம்ஓ இங்கே வந்திருக்கான். ரைட்டா? வால்விங்கில் வந்திருக்கான். அப்போ கண்டிப்பாக அவனை எம்ஓவை நம்ம கழட்டி விட்டுலாம். ஆல்ரெடி டிஓ வந்து எனக்கு ரிப்பீட் ஆனது ZL. அப்போ கேஎம். ஸோ கேஎம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ இன்டெலிஜென்ட் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ரைட்டா? நம்ம எடுத்தோம்ல ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்தில் காமனாக இருக்கக்கூடிய டிஓவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாப்பா? டிஓ. இஸ்ஸும் ஆல்ரெடி நம்ம எடுத்த கோடு தான். இஸ்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இதில் காமனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ZL அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டா? ZL.
ரிவால்விங் வந்து நமக்கு ஸோ இங்கேயும் இருக்குது அண்ட் எங்கேப்பா அது இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டில் மட்டும் காமனாக இருக்கிறது. இந்த ரெண்டில் மட்டும் காமனாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு எம்ஓ ரைட்டா. ஸோ TOZLMO சொல்லலாமா? பி ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது 6 person AC EG IK 3 floor right, 3 apartment right, 3 floor apartment on based on the necessary same order and the bottom floor is number 1 and floor is number 2 and so on. மொத்தம் 2 ஃபிளாட் இருக்கு. ஃபிளாட் C1 and C2 ரைட்டா. C1 is west of the C2. C1 is west of the C2. so 3 2 1 சொல்லலாமா? ஓகே வாப்பா. ஆல்ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது G is north west of the K. G is northwest of the K. Who does not live on the second floor? இவன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க மாட்டான். இப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இருக்கணும் ரைட்டா. there is as many floor above the E same as below the A above the A ரைட்டா. above the E below the A. E and A does not live on the same floor. அப்போ அதாவது ரெண்டாவது ஃப்ளோரில் ரெண்டு கிடையாது, ஒருத்தன் தேர்ட் அண்டு ஃபஸ்ட்டில் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றாங்க ரைட். அண்ட் தென் நோ ஒன் லிவ்ஸ் ஈஸ்ட் ஆஃப் த E. ஈவோட கிழக்கு பகுதியில் யாருமே கிடையாது. அப்போ கண்டிப்பாக E இங்கே தான் வரணும், A இங்கே தான் வரணும், வேறு வழியே இல்லை. E and A. நோ ஒன் லிவ்ஸ் ஈஸ்ட் ஆஃப் த E. அண்டு C. சியோட கிழக்கு பகுதியிலையும் யாருமே கிடையாது ரைட்டா. நோ ஒன் லிவ்ஸ் ஈஸ்ட் ஆஃப் E and C. I does not live west of the E. I does not live west of that. அப்போ எனக்கு இந்த இடத்துல G வந்துட்டாங்களா? 6 பேர். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அடுத்தது இட்ஸ் மீனிங்ஃபுல் வேர்டு. கரெக்டாப்பா? மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கணும். மீனிங்ஃபுல் வேர்டு. வாட் இஸ் த ஆன்சர்? மீனிங்ஃபுல் வேர்டு. ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸை பற்றி நான் செவ்வாய்க்கிழமை வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன்ப்பா. சரியா? செவ்வாய்க்கிழமை வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இன்னும் லைக் தட்டாமல் இருக்கீங்க, மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நண்பா. ரைட், ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படியே. இது கிளர்க் மாடல் இல்லைப்பா, இது பிஓ மாடல். ஓகே, இட்ஸ் ட்ரிப். சூப்பர். என்ன வார்த்தை இருக்குது நமக்கு? ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, செவன்த்து. ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, செவன்த்து. ஸோ PITR. அப்போ TRIP ட்ரிப் சொல்லலாமா? அப்போ எனக்கு which of the following will be the second letter from the left hand? Second letter is R. Second letter R சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது how many such a pair? How many such a pair? ரைட், என்ன பாரும்? என்ன வரும் நமக்கு? ஆல்ரைட், 23, 15, 18, 11, 15, 21, 20. ஆல்ரைட், அப்போ 23லேருந்து 22, 21, 20, 19, 18, 17. 15லேருந்து 16, 17, 18, 19, 20. 14, 13, 12, 11, 10. 18லேருந்து 19, 20, 21,
11 17 16 15 14 11 12 13 14 15லேருந்து 16 17 21 20. அப்போ எனக்கு 3 பேர் இருக்குது சொல்லலாமா? மொத்தம் 3 பேர் இருக்குது சொல்லலாமா? ரைட். ஓகே, நேற்று மீனிங்ஃபுல் வேர்டு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? சூப்பர். ஸோ 3 பேர் இருக்குது, நீங்கள் 2ன்றீங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது only a few sequence or the lock all the locks or the layer some like or the play. இதுதான் play, இதில் like. all the sequence being like is a possibility. இவன் எஸ் உள்ளே போகலாம், ஏன்னா எனக்கு லாக்குக்கு தான் போகக்கூடாது, லைக்குக்கு போய்க்கலாம். நோ லாக் இஸ், லாக்குக்கும் லைக்குக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது. ஒன் ஒன்லி சொல்லலாமா? ஒன் ஒன்லி சொல்லலாமா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்லி இங்கே வரக்கூடிய இந்த ஹேர் வேறு எங்கேயும் வரக்கூடாது. சம் அக்ரி இஸ் நாட். எஸ், நாட் நெகட்டிவில் சொல்கிறாங்க, நெகட்டிவில் நான் தாராளமாக சொல்லிக்கலாம். ரைட்டா? நெகட்டிவில் சொல்லிக்கலாம். ஆல் த மேக்னெட், இந்த மேக்னெட் வந்து வெளியில் இருப்பான், பீயிங் ப்ளே வாய்ப்பே கிடையாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து இவன் உட்காந்துருப்பான். ஒன்லியோட ப்ரிடிகேட்டம் உள்ளே உட்காந்துருக்கான், ஸோ வரமாட்டான் சொல்லாமா? இதெல்லாம் வந்து டயக்ராமே வரையாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்லி எ ஃபியூ ஸ்டேஸ். அடுத்தது நோ. சம் ஆர் த ஸ்லோ. ரைட்டா? சம் ஸ்லோ ஆர் நாட் ஸ்டே. ரைட்டா? இது வந்து நமக்கு ஸ்டே. சம் ஸ்லோ ஆர் நாட் ஸ்டே. ஸ்டே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சம் ஆப்ரேட் இஸ் ஸ்லோ. இந்த ஸ்லோவோட எனக்கு கூல் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்குது, வேறு யாருமே கிடையாது. அப்போ டேரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. ரெண்டுமே தப்பு. நெய்தர் சொல்லலாமா? இது ரெண்டுமே தப்பு, நெய்தர். நெக்ஸ்ட் அடுத்தது a certain number of person sitting in a row facing north direction. ரைட்டா? only 7 people sit between G and E. B sit second to the right of the G, X sit fifth to the left of the B. As many person between G and X, between X and I, who is fourth from one of the extreme end. யாரு? I வந்து fourth from one of the extreme end. 10 person between I and R. M sit sixth to the right of the R. M sit sixth to the right of the R. P sit third to the left of the M. D sixth place away from the P, sit extreme end. Right? D வந்து sixth place away from the P and sit extreme end. D வந்து extreme endல உட்காந்துருக்கேன், எந்த extreme endனு தெரியாது. ரைட். ஒரு நல்ல தரமான ஒரு கேள்வி வச்சு செய்கிறாங்க, சால்வ் பண்ணுங்கப்பா. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங், ஆமாம், நேற்று ஒரு 8லேருந்து 9 கேள்வி நானே எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் இத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ரைட், ஓகே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், என்ன பண்ணலாம்? ஸோ ஒன்லி 7 person சிட் பிட்வீன் G அண்ட் E அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க. G அண்ட் E. B வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த G, அடுத்து B-யை ப்ளேஸ் பண்ணலாம். X வந்து ஃபிஃப்த் டு த லெஃப்ட் ஆஃப் த B. ஓகே, B-யை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி, X-ஐ ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா X-க்கும் G-க்கு நடுவில் எத்தனை பேர் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரைட்டா? அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ் அண்டு ஐயை ப்ளேஸ் பண்ணலாம். ஐ வந்து ஃபோர்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமெண்ட்டுங்கிறத முடிவு பண்ணிடலாம். அடுத்து 10 person between ஐ அண்டு ஆர். 10 பேர், ஐக்கும் ஆருக்கும் நடுவில் 10 பேர் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். எம் செட். அப்போ 2 பாசிபிள், வேறு வழியே இல்லை, 2 பாசிபிள் நம்ம எடுத்து தான் ஆகணும். சரியா? ஒன்லி 7 people sit between G அண்டு E. ஸோ ஜிக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு வேளை ஜி இங்கேருந்து 1 2 3 4 5 6 7, ஒரு வேளை இ இங்கே வந்திருக்கலாம். ஜி அண்டு இ இல்லை, ஒரு வேளை 1 2 3 4 5 6 7 இங்கே ஜி வந்திருக்கலாம். கரெக்டா? ஒன்லி 7 person sit between G and E. B வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த G. B வந்து இங்கே வந்திருப்பான். B sit செகண்ட் டு த ரைட் ஆஃப் த G. X வந்து ஃபிஃப்த் டு த லெஃப்ட் ஆஃப் த B. பியோட ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. எக்ஸ் இங்கே வந்திருப்பாங்க. பியிலிருந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து
எக்ஸ் வந்து இங்கே வந்திருப்பாங்க. கரெக்டாப்பா? ரைட். ஸோ பி வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஜி, எக்ஸ் வந்து ஃபிஃப்த் டு த லெஃப்ட் ஆஃப் த பி. as many persons in between ஜி அண்ட் எக்ஸ். ஜிக்கு எக்ஸுக்கு நடுவில் 2 பேர் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஐக்கு நடுவில் 2 பேர் வருவாங்க. கரெக்டா? எக்ஸ் அண்டு ஐக்கு நடுவில். அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஜிக்கு நடுவில் 2 பேர் அப்படின்னா எக்ஸுக்கும் 1 2 ஐக்கு நடுவில் 2 பேர். இப்போ இந்த ஐ வந்து 4வது பர்சன், ஹூஸ் இட் ஃபோர்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டா. அப்போ ஐ வந்து 4வது ஆள் அப்படின்னா 1 2 3. இங்கே ஐ வந்து 1 2 3 இதோட முடிஞ்சு. ஸோ இந்த பக்கம் தான் இனி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் பண்ணா. ரைட். அடுத்தது நமக்கு 10% between I and R. 10% between I and R. ரைட். ஐக்கும் ஆருக்கும் நடுவில் 10% இருக்கணும். அப்போ ஐ இங்கே இருக்கிறா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஆர் எனக்கு இங்கே வந்துடுவார். ஐ இங்கே இருக்காரா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஆர் எனக்கு இங்கே வந்துடுவார். கரெக்டாக? 10% between I and R. M is 6th to the right of the R. M வந்து 6th to the right of the R. First, second, third, fourth, fifth, sixth. First, second, third, fourth, fifth, sixth. So M வந்து இங்கே வந்துடுவார். M வந்து 6th to the right of the R. P is third to the left of the M. First, second, third, P வந்து இங்கே வந்துடுவார். First, second, third, இங்கே E உட்கார்ந்துருக்காரு. இது தப்பு. கரெக்டா? நமக்கு P வந்து third to the left of the M. D வந்து 6 place away from the P. ஸோ பியிலேருந்து வரும்போது 6 place away அந்த பக்கம் போகணும். அண்ட் எக்ஸ்ட்ரீம் நான் வந்து எக்ஸ்ட்ரீமெண்டில் உட்காந்துருக்கேன். யார்? அந்த டி வந்து. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனைப்பா? டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர்? பியோட 6 place away அப்படின்னா 6வது பிளேஸில் உட்காந்துருப்பான். அப்போ 1 2 3 4 5 6வது பிளேஸ். ரைட். அந்த பக்கம் எனக்கு டி வந்தாங்க அப்படின்னா 1 2 3 4 5 6வது பிளேஸ். ரைட். 6 place away ஃப்ரம் த பி. அப்போ எனக்கு டி வந்து இங்கே உட்காந்துருப்பான். ரைட்டா? அப்போ எனக்கு 2 4 6 8 10 12 14 16 18 20 22 25 பேர். 24 நான் ஒரு கூட போட்டேனோ தப்பாக போட்டேனா? 1 2 3 4 5 ஓ 6 place away தானே? சாரி 6 place away. ஸோ இந்த இடத்துல வந்துருப்பாங்க. 6வது பிளேஸில் உட்காந்துருப்பார். 24 பேர் மொத்தம். கரெக்டாப்பா? 24%. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். Rahul start from the point A. Walk 10 meters towards the north to reach the B. From B, he take the right turn and 15 meters to reach the C. Again, right turn 20 meters D. And D, he take 90 degree left turn. 90 degree left turn and walk 5 meters to reach the E. Finally, from the E, he take the left turn and walk 25 meters to reach the F. Diagram draw பண்ணுங்கப்பா குயிக்கா. Rahul start from the point A. So, from the point A இருந்து எனக்கு 10 meters towards the north போகிறாங்க. To reach the B. கரெக்டா? From the Bல right turn திரும்பி 15 மீட்டர். 15 மீட்டர் நடந்து போனாங்க அப்படின்னா எனக்கு C போய் ரீச் பண்ணிடுவாங்க. another right turn எடுத்து 20 மீட்டர் D போய் ரீச் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரு 10, இது வரைக்கும் ஒரு 10. கேட்டா? 20 மீட்டர் டு ரீச் த டி. சரி. இப்போ டியிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 90 டிகிரி லெஃப்ட் டர்ன் திரும்புகிறாங்க. ரைட். லெஃப்ட் டர்ன். லெஃப்ட்டில் திரும்பி 5 மீட்டர் டு ரீச் த இ. ஓகே. திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? இலேருந்து மறுபடியும் லெஃப்ட் டர்ன் 25 மீட்டர் டு ரீச் த எஃப். 25 மீட்டர். இதுவே 25. அப்போ இதை தாண்டி இன்னும் போகணும். கரெக்டா? இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 5. ஸோ இது எஃப். கரெக்டாப்பா ஆன்சர்? டயக்ராம் கரெக்டாக வந்திருக்குதா? ரைட். டயக்ராம் கரெக்டாக வந்திருக்குதா? So, in which direction F with respect to the B? In which direction F with respect to the B? F ஓட the point with respect to the B இருந்து பார்க்கும்போது ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் சொல்லலாமா? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கு சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and D. பிக்கும் டிக்கும் இடையே உள்ள ஷார்ட்டஸ்ட். இந்த பிக்கும் இந்த டிக்கும் இடையே 20 15 எவ்வளோப்பா?
இது 20, இது 15. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு? 20 அப்படின்னா 400, 15 அப்படின்னா 225, மொத்தம் 625. ஸோ அப்போ எனக்கு 25 சொல்லலாமா? 25 சொல்லலாமா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது இஃப் கண்டிஷன் வச்சு G is 5 meters south of the F. ஸோ எனக்கு எஃப்லேருந்து 5 மீட்டரில் எனக்கு G வந்திருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு தட் அந்த பியோட பாயிண்ட், ரைட்டா? அண்ட் பி அண்ட் சிக்கு ஸ்ட்ரைட்டாக ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்திருப்பாங்க, ரைட்டா? வாட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு த ஜி? சியோட டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஜி அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா இட்ஸ் அ வெஸ்ட் டைரக்ஷன், ரைட்டா? சி வந்து நமக்கு வெஸ்ட் டைரக்ஷன் சொல்லிடலாமா? ஸோ வெஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது 8 பாக்ஸஸ் ஒரு ரேக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் நம்பர் வேறு இருக்குது. த லோயர் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1, டாப் மோஸ்ட் வந்து நம்பர் 8, ரைட்டா? ஸோ பாக்ஸ் பேஸ் 1 by 1 எனக்கு அடுக்கி வச்சுருக்காங்க, ரைட்? 3 boxes are placed between T and U, which is placed below the T. Okay, 3 boxes between T and U அப்படின்னு சொல்கிறாங்க. T 1 2 3, U எனக்கு இங்கே வந்திருக்கும். W is placed in even number stack. W வந்து நமக்கு even நம்பரில் எனக்கு இருக்கணும். சரி, ரைட், ஓகே. W is placed in the even number stack, which is the sum of the stack, which is V and U. V and U ஓட sum of the value-வை ஆட் பண்ணால் எனக்கு W-வா இருக்கணும். அது வந்து இட்ஸ் ஈவன் நம்பர் அப்படின்றாங்க, ரைட்? ஓகே, ரைட்டா? ஒரு ஆடு ஒரு ஈவன் ஆட் பண்ணால் எனக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். 2 ஈவன் ஆட் பண்ணால் தான் ஈவன் கிடைக்கும். அப்போ எனக்கு W, V, U இவங்க எல்லாருமே வந்து ஈவன் நம்பரில் தான் எனக்கு இருக்காங்கன்னு அர்த்தம், ரைட்டா? எல்லாருமே ஈவன் நம்பரில் தான் இருக்காங்க, ரைட்? Z is placed 2 box above the W and is not placed topmost. Z is placed 2 box above the W, சரி, ஆனால் டாப் மோஸ்டில் கிடையாது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. கரெக்டா? இப்போது U இந்த இடத்துல 1 2 3, T இந்த இடத்துல, சரியா? இன்பிட்வீனில் 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ U அண்டு T வந்திருக்காங்க. இப்போது இங்கே என்ன சொல்லியிருந்திருக்காங்க? நமக்கு V அண்ட் Uவோட சம் ஆஃப் த வேல்யூ. ஸோ V ப்ளஸ் Uவோட சம் ஆஃப் த வேல்யூ W-வா எனக்கு இருக்கணும். அது ஈவன் நம்பராக எனக்கு இருக்கணும், ரைட்டா? W is placed on even numbers stack, which is the sum of the stack in the number which is the V and U ஓடது. ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்கள், 2ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு W ஓடது கிடைக்கும். பட் ஆனால் இங்கே வர வாய்ப்பு இல்லை, சரியா? அட் சேம் டைம் இதில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த W வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர் அப்படின்னா எனக்கு 2 ஆட் நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கலாம். ஏன்னா மினிமம் Wக்கு மேலே Z வரணும். இப்போ வேறு வழியே இல்லை. அப்போது வேறு என்ன பண்ணலாம்? எனக்கு ஒருவேளை U இங்கே வந்தால் 1 2 3, T எனக்கு இங்கே வந்திருக்கலாம் பை சான்ஸ். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், இங்கே W அண்ட் Z கொடுக்க முடியாது. ஸோ W அண்ட் Z இங்கே நம்ம கொடுக்கலாம், கரெக்டா? அப்போ இது 4ஆம் நம்பர் அப்படின்னா U அண்டு Vயோட வேல்யூ 3 1, கரெக்டா? சரிப்பா, ஒருவேளை அப்படி வரலை, ஒருவேளை U இங்கே இருக்கான் 1 2 3, எனக்கு இங்கே T வந்திருக்கான்னு வச்சுக்குவோம், இங்கே T வந்திருக்கான். இப்போ ஒருவேளை W அண்டு Z இங்கே பிளேஸ் பண்ணால் இப்போ எனக்கு இவன் 3ஆம் நம்பர்லையும் இவன் 1ஆம் நம்பர்லையும் கூட வரலாம். பட் இது மட்டும்தான் பாசிபிள், வேறு வழியே இல்லை, சரியா? ரைட். இப்போ எனக்கு கன்ஃபார்ம் W வந்து ஈவன் நம்பரில் எனக்கு வந்துட்டாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு Z இஸ் பிளேஸ், அதுவும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. மோர் தென் 2 பாக்ஸஸ் ஆர் பிட்வீன் W அண்ட் X. W அண்ட் X மோர் தென் 2, அப்போ எனக்கு மினிமம் 3 பாக்ஸ் இருக்கணும். 1 2 3, X எனக்கு இங்கே வந்திருப்பாங்க. மோர் தென் 2 பாக்ஸஸ் பிட்வீன் W and X. S is placed above the Y and below the Z, ரைட்டா? பிலோ த Z-ஆக எனக்கு இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் above the Y-ஆக இருக்கணும். S is placed above the Y, ஒய்க்கு மேலே எனக்கு இது மட்டும் தான் வாய்ப்பு, ரைட்டா? ரைட். ஏன்னா இதில் வந்து நமக்கு இங்கே கீழே வர்றான் அப்படின்னா இது கீழே எழுத இடம் இல்லை. அப்போ இது வந்து நமக்கு வராது. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர், சரியா? ரைட். ஓகே, த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின்.
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இந்த ஒரு வாரம் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் செக்ஷனல் வைஸ் நல்லா மார்க் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கப்பா. செக்ஷனல் வைஸ் டாபிக் டெஸ்ட்டை கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெட்டரான அட்டெம்ப்ட் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக கொடுக்கலாம். ரைட், 7 persons sitting in the row, all of them facing the north direction, each of them the different month, ரைட்டா, காயின்ஸ், நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ரைட்டா, மொத்தம் 7 persons sitting in a row, all of them facing north, எல்லாருமே நார்த் ஃபேஸிங். 15, 22, 25, 30, 36, 40, 44. சரியா? ரைட், மொத்தம் 7 பேர். வந்து sit at the left end of the row. அந்த ரோவோட லெஃப்ட் எண்டுன்னு அவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க. மொத்தம் 7 பேர். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ரைட்டா? ஸோ வந்து எனக்கு லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்றத எனக்கு சொல்லிட்டாங்க. மோர் தென் 3 person between and the one who number of the coin which has the square of the number. ஸ்கொயர் நம்பர் இங்கே யார் இருக்கா நமக்கு? 15, 22, 25, 36. 25, 36 இது ரெண்டு ஸ்கொயர் வேல்யூஸ். ரைட்டா? அப்போ எனக்கு மோர் தென் 3. அப்போ 1, 2, 3, 4 இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒன்று எனக்கு ஸ்கொயர் நம்பர். லாஸ்ட் டு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஸ்கொயர் நம்பராக எனக்கு இருக்கலாம். ரெண்டுமே கூட ஸ்கொயராக இருக்கலாம். ரைட்டா? One who has that coin which has a square number. F sits second to the right of the E. F வந்து second to the right of the E. சரி, ரைட், ஓகே. F வந்து நம்ம இங்கே கொடுத்தாச்சு. The difference between the number of coin F and G is 14. F and G ஓட டிஃபரன்ஸ் வந்து 14 இருக்கணும். ரைட்டா? ஸோ F and G ஓட டிஃபரன்ஸ் எனக்கு 14. ஸோ நம்பர்னு பார்த்தோம்னா 15, 22, 25, 30, 36, 40 அண்ட் 44. கரெக்டாப்பா? இப்போ எனக்கு 14 டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னா 30, 44 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 30, 44 டிஃப்ரென்ஸு. 44, 30 எனக்கு 14 டிஃப்ரென்ஸ் வரும். வேறு 40லேருந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. 40லேருந்து எடுத்தோம் அப்படின்னா 26 இருக்கணும். கிடையாது, 26 நம்மள்கிட்ட கவுண்ட் கிடையாது. 36லேருந்து 22, 36, 22 இது எடுத்துக்கலாமா? 14 டிஃப்ரென்ஸ் வருமா? அப்புறம் வேறு எதுவும் எடுக்க முடியாது. ரைட்டா? 30, 15 அது வராது. ரைட்டா? இப்போ 2 பாசிபிள் இருக்குது. சரி, ஓகே. ரைட்டா? 2 பாசிபிள் நம்மள்கிட்ட இருக்குது. ரைட், அடுத்தது D வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த C பட் நாட் த இம்மீடியட் நெய்பர் ஆஃப் த E. யாரு? D வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த C. இந்த D வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. C ஓட இடது பக்கத்தில் 3வது ஆளாக இருக்காரு. ஆனால் E பக்கத்தில் கிடையாது. அப்போ இங்கே மட்டும் தான் பாசிபிள். ரைட்டா? B இஸ் நாட் த இம்மீடியட் நெய்பர் ஆஃப் F. F பக்கத்தில் B, அப்போ B இங்கே தான் வருவாங்க. ரைட்டா? எனக்கு B இஸ் நாட் த இம்மீடியட் நெய்பர் ஆஃப் F அண்ட் ஹேஸ் 4 காயின் லெஸ் தென் த C. C விட 4 காயின் கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. சரி, ரைட், ஓகே. C விட 4 காயின் கம்மியாக இருக்குது. 2 person between B and A. 2 person between B and A. அப்போ B-யை B and A 2 person. அப்போ மீதம் இருக்கிற ஒரு ஆள் யாருப்பா நமக்கு? AB, CD, EF, G வந்து இங்கே வந்துடுவார். கரெக்டா? இப்போ ஜிக்கும் எஃப்க்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து எனக்கு 14 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்திங், சரி, வெயிட் பண்ணலாம். ரைட்டா? 2 person between B and A who has the twice the number of the coin with the C. ரைட்டா? ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா twice the value of E-யை 2ஆல் பெருக்குனா எனக்கு வரக்கூடியது. ஸோ இங்கே 15, 30 நம்ம எடுக்கலாம். 22, 44 எடுக்கலாம். ரைட்டா? அப்போ எனக்கு ஈவோட வேல்யூ ஒன்று 15 இருக்கணும், இல்லைன்னா வந்து 22. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு D has 3 coin more than the immediate neighbor of A. D has 3 coin, 3 காயின் அதிகமாக இருக்கணுன்றாங்க. இங்கே 3 டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஆள் இவன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. 15, 22, 22, 25, 25, 30, 30, 36, 36, 40 யாருமே வந்து 3 டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரைட்டா? ஸோ D has 3 coin more than the, அப்போ 25. ஸோ Dக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25 அப்படின்னு நமக்கு வந்துடும். ரைட்டா? ஸோ எனக்கு D has 3 coin more than the one who ஒன் ஆஃப் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ. பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை விட. அப்போ 22ஆம் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இஎல்ல எஃப், இந்த ரெண்டு யாரோ ஒரு ஆள். இப்போ எஃப்க்கு வந்து 22 வருமா அப்படின்னா மேபி இஸ் பாசிபிள். எஃப்க்கு சாரி ஈக்கு வந்து எஃப்க்கு, ரைட்டா? எஃப்க்கு 22 வர வாய்ப்பு இருக்குது, ஈக்கும் 22 வர வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? யாருக்கு வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். மேபி இஸ் பாசிபிள். இந்த ரெண்டில் யாரோ ஒரு ஆளுக்கு எனக்கு 22 வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? வேறு இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோமே, 4 டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு 4 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு.
4 காயின் டிஃபரன்ஸ் ரைட்டா. பி இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப் அண்ட் ஹேஸ், யார் இந்த பி வந்து, அண்ட் ஹேஸ் 4 காயின் லெஸ் தென் த சி, சியை விட 4 காயின் கம்மியாக இருக்கணும் அப்படின்றாங்க ரைட்டா. சியை விட 4 காயின் கம்மியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ 44லேருந்து 40 வந்திருக்கலாம், 44லேருந்து 40 வந்திருக்கலாம், இல்லைன்னா 36 இல்லை 40லேருந்து 36 வந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பிக்கு 36 கொடுக்க முடியாது, பிக்கு 36 கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஈலேருந்து 4 பேர் விட்டுட்டு தான் 36 வரணும், ஏன்னா ஸ்கொயர் வேல்யூ ரைட்டா. இ sit at the left end of the row more than 3% between E and the one who has the number of coin which has a square number more than 3. அப்போ 1 2 3 4. ஸோ மினிமம் இந்த ரெண்டில் யாரோ ஒரு ஆளுக்கு தான் எனக்கு 36 கண்டிப்பாக வரணும். அப்போ கண்டிப்பாக பிக்கு 36 கிடையவே கிடையாது ரைட்டா. அப்போ 36 வரல அப்படின்னா 40 மட்டும்தான் கொடுக்க முடியும், இவனுக்கு 44ன்றதை கொடுக்க முடியும். அப்போ 36 இங்கே பிளேஸ் ஆகிடுவாங்க கரெக்டாப்பா ரைட். அப்போ 36 22 எனக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ ஜி அண்ட் எஃபோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 44 30 தான் கொடுக்க முடியும் ரைட்டா. அப்போ 22 வந்து நமக்கு ஈக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு 22 வரணும், இவனை விட 3 கம்மியாக இருக்கணும், ஒன் ஆஃப் த இமீடியட் நெய்பர். அப்போ இங்கே தான் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ ஈவோட வேல்யூ வந்து நமக்கு டபுள் டைம், அதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ. நான் 44 சிக்கு போயிட்டானே, தப்பாகிறானே, ஆஹா தப்பாகுதே. ஓ சாரி, ஜிக்கு 36 கொடுத்துருக்கோமோ, அது தப்புட்டேன் பாருங்க ரைட். ஜிக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 36 கொடுத்துட்டோம். அப்போ நம்ம எஃப்க்கு தான் வந்து 22 கொடுக்கணும் ரைட்டா. எஃப்க்கு தான் 22 கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரோட டிஃபரன்ஸ் தானே எனக்கு 14 வந்திருக்கு, அவங்க 2 தானே 14 ரைட். அப்போ ஈவோட வேல்யூ நமக்கு இவன் 22 வரல அப்படின்னா 30 தான் கொடுத்துருக்க முடியும் ரைட்டா. ஏன்னா சரி 15 தான் கொடுத்துருக்க முடியும். 15 கொடுத்தா தான் 2 டைம் ஆஃப் த வேல்யூ 30 என்னால் சொல்ல முடியும். ஸோ திஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா ரைட். ஸோ இது ஃபைனல் ஆன்சர் சரியாப்பா. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மார்க் டெஸ்ட் இன்னையோட நமக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட பிஓக்கு நம்ம பண்ணிடுது ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் கிளர்க்கோட லெவலில் அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் 28ஆம் தேதி பிஓ எக்ஸாம் இருக்குது, ப்ரிலிமினரி பார்க்கலாம் ரைட்டா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீக் முடிஞ்ச வரைக்கும் நிறையா மெயின்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க ரைட். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் ரைட். தேங்க்யூமா. நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ்னால ஏதாச்சும் டாபிக் கொஸ்டின்ஸ் ரெடி, நியூ டாபிக் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்ப்பா என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணி சொல்கிறேன் சரியா. ஸோ ரைட் பை 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 பை. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சியோ. மறக்காமல் என்னுடைய மாஸ்டர் மைண்ட் டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியாப்பா ரைட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சியோ. 10 மணிக்கு ரிவ்யூவில் மீட் பண்ணலாம் சரியா. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்.